ஸோ இப்போ நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6ஓட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள 6th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த கிவன் நம்பர் இஸ் palindrome ஆர் நாட். ஒரு நம்பர் palindrome இல்லையா நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் palindrome என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே 1 2 3, அதை திருப்பி போடுங்க, என்ன வரும் 3 2 1. இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா? ரெண்டு நம்பர் ஈக்குவல் கிடையாது, அதனால இது பார்த்தீங்கன்னா நாட் அ palindrome. ஓகே, அப்போ இன்னொரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் 1 2 2 1 எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரிவர்ஸில் எழுதுங்க 1 2 2 1. ஸோ ரிவர்ஸில் எழுதுனாலும் அதே 1 2 2 1 தான் கிடைக்குது. ஹென்ஸ் இட் இஸ் அ palindrome. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு நம்பர் palindrome இல்லையா நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ். அந்த ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய palindrome. ஸோ ஃபர்ஸ்ட் அல்டிமேட்டாக நீங்கள் ஒரு ரிவர்ஸ் ஆஃப் அ நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தானே நீங்கள் palindrome இல்லையான்னு செக் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு நம்பரை வாங்கலாம். ஸோ I will call them as num equal to integer of input of enter a number. ஓகேவா? ஸோ நான் டைம் பீங் இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதே நம்பரை நான் இன்னொரு வேரியபிளில் காப்பி பண்ணி வைக்கிறேன், டெம்பில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்றது உங்களுக்கு லேட்டராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் அ நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் ரிவர்ஸ் ஆஃப் அ நம்பர்னா mod 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைட் 10 பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ கண்டிஷன் எழுதிக்கலாம். while n is not equal to 0. இதை நான் சொல்கிறேன் ஏன் இந்த கண்டிஷன் வச்சேன். என்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர். ஸோ நம்ம இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு நம்பர் 1 2 3 வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் இந்த 3ன்ற நம்பரை நான் வந்து ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணால் என்ன பண்ணுவேன், நான் 10 டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 10 டிவைட் பண்ணுங்க சும்மா இந்த 123. கோஷன் பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ பாக்கி 3 இருக்குது, அதுதான் என்னுடைய ரிமைண்டர். ஸோ அதனால தான் நம்ம 10 டிவைட் பண்ணுறோம். 10 டிவைட் பண்ணும்போது அந்த லாஸ்ட் டிஜிட் நமக்கு வந்து கிடைக்கும். டிஜிட் ஈக்குவல் டு உங்களுடைய நம்பரை 10 டிவைட் இன் த சென்ஸ் மாடுலஸ். அதுக்கு தான் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. பண்ணிட்டு என்ன பண்ணால் ரிவர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா இப்போயே நான் எழுதி போட்டுறேன், நம்ம லேட்டராக அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இனிஷியலாக எதுவுமே இல்லை நம்பர், அதனால நான் 0 வச்சுருக்கேன். REV ஈக்குவல் டு REV இன்டூ 10 ப்ளஸ் உங்களுடைய டிஜிட். ஓகேவா? ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்ற நம்பர் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்ற நம்பர் கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த 2ன்றது லாஸ்ட் டிஜிட்டாக நான் மாற்றணும். இப்போ பாருங்க, என் நம்பரை நான் 10 டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், கோஷன் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 123 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 டைம்ஸ் வரும். ஸோ 12ன்னு உங்களுடைய நம்பர் மாறிடும். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் லூப்பில் ரன் ஆகும்போது எனக்கு டிஜிட் ஈக்குவல் டு நம் mod 10 12 mod 10 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும். அதுக்கடுத்து இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் mod 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 கிடச்சிரும். இப்படி டிவைட் பண்ணும்போது 0 ஆகிடும். 0 ஆகாத வரைக்கும் நம்ம வந்து இதை பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிண்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு REV. ஸோ ஜஸ்ட் டு செக் என்டர் நம்பர் 1 2 3. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 2 1 வந்துருச்சு. 1 2 2 1 நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, இந்த REVன்றது நம்ம பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். இதில் தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி. ஸோ அந்த ஆல்ரெடி இருக்க REVயை நம்ம 10 நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அந்த நம்பர்ஸ் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம போடணும். படிச்சிருப்போம்ல 1s 10s 100s. ஸோ அந்த கம்ப்யூட்டேஷனுக்காக தான் நம்ம இந்த இன்டூ 10 பண்ணுறோம். இந்த வர டிஜிட்டை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த REV. இந்த mod 10 by 10 ஏன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். mod 10 will give you the last digit. இந்த பை 10 எதுக்கு பண்ணணும்னா உங்களுக்கு நம்பர் அப்டேட் பண்ணும். ஏன் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம்னா பைத்தானில் இதுதான் இன்டிஜர் டிவிஷன். நீங்கள் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிமல் டிவிஷனாக மாறிடும். இப்போ 3/2ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 1 as the answer. வேறஸ் நீங்கள் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 1.5 as the answer. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட REV இருக்குது. இஃப் என்னுடைய REVயும் நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சு இப்போ நம்மளோட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக கடைசியாக நமக்கு 0 ஆயிடுச்சு நம்ம. ஸோ அதை வச்சு நம்ம வந்து REVயை கம்பேர் பண்ண முடியாது இல்லை. எனிவே நம்ம 0 இருந்தால் தான் REV உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டோர் பண்ணி வச்சோம் டெம்ப்னு. REV ஈக்குவல் டு டெம்ப்னா such case it is a palindrome. அப்படி இல்லைன்னா நாட் அ palindrome. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம். நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3. ஸோ நாட் அ palindrome. 3 2 1 அதுவும் நாட் அ palindrome தான். 1 2 2 1. ஸோ அது பார்த்தீங்கன்னா palindrome. நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரிவர்ஸ் ஆஃப் அ நம்பர் ஈக்குவல் டு
அப்படின்னு வச்சுருந்தா நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், என்ட்ரி நம்பர் 1 2 3, ரிவர்ஸ் ஆஃப் நம்பர் வந்து 3 to 1, ரெண்டும் ஈக்குவல் இல்லை, அதனால நாட் அ palindrome. இப்போ பார்த்தீங்கன்னா 1001, ஸோ இதோட ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா அதுவும் 1001, ஹென்ஸ் இட் இஸ் அ palindrome. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து palindrome படிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரிவர்ஸ் ஆஃப் நம்பர் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் இந்த ரிவர்ஸ் ஆஃப் நம்பர்ன்ற ஸ்டெப்போட நிப்பாட்டிக்கலாம். இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து உங்கள் லேப் எக்ஸசைஸில் இருக்கும், ப்ராக்டிக்கலில் ஒரு ப்ரோக்ராமாக ரிவர்ஸ் ஆஃப் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஷின்.